வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே மாதம் 29ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1328ஆம் ஆண்டில் 4ஆம் பிலிப் பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1453ஆம் ஆண்டில் உதுமானிய இராணுவம் சுல்தான் 2ஆம் முகமது தலைமையில் கான்ஸ்டாண்டினோபிளை 53 நாள் முற்றுகையின் பின்னர் கைப்பற்றியது. பைசாந்திய பேரரசு முடிவுக்கு வந்தது. 1660ஆம் ஆண்டில் 2ஆம் சார்லஸ் பெரிய பிரித்தானியாவின் மன்னராக மீண்டும் முடிசூடினார். 1677ஆம் ஆண்டில் வெர்ஜீனியாவில் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பழங்குடிகளுக்கும் இடையில் அமைதி உடன்பாடு ஏற்பட்டது. 1780ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் சரணடைந்த அமெரிக்க போர் வீரர்கள் 113 பேரை பனஸ்ட்ரே டார்லட்டன் தலைமையிலான படைகள் கொன்றனர். 1798ஆம் ஆண்டில் 500 பேர் வரையான ஐக்கிய அயர்லாந்து கிளர்ச்சிவாதிகள் பிரித்தானிய இராணுவத்தினரால் அயர்லாந்தில் கொல்லப்பட்டனர். 1864ஆம் ஆண்டில் மெக்சிகோ பேரரசர் 1ஆம் மேக்சிமிலியன் முதற் தடவையாக மெக்சிகோ வந்து சேர்ந்தார். 1868ஆம் ஆண்டில் செர்பியாவின் இளவரசர் மிகைலோ ஒப்ரெனோவிச் படுகொலை செய்யப்பட்டார். 1869ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் பகிரங்க மரண தண்டனை தடை செய்யப்பட்டது. 1886ஆம் ஆண்டில் மருந்தியலாளர் ஜான் பெம்பர்டன் முதல் தடவையாக கொக்கோ கோலாவிற்கான விளம்பரத்தை அட்லாண்டா ஜேர்னல் இதழில் வெளியிட்டார். 1903ஆம் ஆண்டில் செர்பிய மன்னர் 1ஆம் அலெக்சாண்டர், அராசி திராகா இருவரும் பெல்கிரேட் நகரில் படுகொலை செய்யப்பட்டனர். 1914ஆம் ஆண்டில் புனித லாரன்ஸ் வளைகுடாவில் எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாந்து என்ற அயர்லாந்து ஆடம்பர கப்பல் மூழ்கியதில் 1012 பேர் உயிர் இழந்தனர். 1919ஆம் ஆண்டில் ஐன்ஸ்டைனின் பொதுச்சார்பு கோட்பாடு ஆர்தர் எடிங்டன் என்பவரால் சோதிக்கப்பட்டது. பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது. 1931ஆம் ஆண்டில் பெனிட்டோ முசோலினியை கொலை செய்ய முயன்றதாக அமெரிக்கரான மிக்சல் என்பவரை இத்தாலிய இராணுவம் சுட்டுக்கொன்று மரண தண்டனைக்கு உட்படுத்தியது. 1950ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவை சுற்றி வந்த முதலாவது கப்பல் புனித ராக் கனடா ஹாலிபாக்ஸ் நகரை வந்து அடைந்தது. 1953ஆம் ஆண்டில் எட்மண்ட் ஹிலரி, செர்பா டென்சிங் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறி சாதனை படைத்தனர். 1964ஆம் ஆண்டில் அரபு நாடுகள் கூட்டமைப்பு பாலஸ்தீன பிரச்சினை குறித்து விவாதிக்க கிழக்கு ஜெருசலேமில் கூடியது. இது பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை அமைக்க வழிகோலியது. 1972ஆம் ஆண்டில் டெல் அவிவ் விமான நிலையத்தில் 3 ஜப்பானியர்கள் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். 1982ஆம் ஆண்டில் ஃபாக்லாந்து போரில் பிரித்தானிய படைகள் அர்ஜென்டினாவை கூஸ்கிரீன் சண்டையில் தோற்கடித்தன. 1985ஆம் ஆண்டில் பெல்ஜியத்தில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டி ஒன்றில் இடம்பெற்ற கைகலப்பில் அரங்கின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 39 பேர் உயிர் இழந்தனர். நூற்றுக்கணக்கான பேர் காயமடைந்தனர். 1988ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்ட் ரீகன் சோவியத் தலைவர் கார்பசேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொருட்டு மாஸ்கோ வந்து சேர்ந்தார். 1990ஆம் ஆண்டில் போரிஸ் எல்ஸ்டின் சோவியத் ரஷ்யாவின் அரசு தலைவராக நாடாளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்டார். 1999ஆம் ஆண்டில் டிஸ்கவரி விண்ணோடம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது.
1999ஆம் ஆண்டில் 16 ஆண்டுகள் இராணுவ ஆட்சியின் பின்னர் நைஜீரியாவில் அரசு தலைவரை மக்கள் தெரிவு செய்தனர். 2005ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது. 2012ஆம் ஆண்டில் இத்தாலியின் வடக்கே 5.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 24 பேர் உயிர் இழந்தனர். மேலும் மே 29ஆம் நாளானது நைஜீரியாவில் ஜனநாயக தினமாகவும் ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச தினமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.